தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த வேளையிலையும் ஒரு சிறு மணித்துளிகள் நம்மளோட ஒரு சின்ன சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் வாசிக்கிறேன். வேத வாசிப்பாக வாசித்ததுலேருந்து இன்றைக்கான செய்தி மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 38லேருந்து 42 வரைக்கும் உள்ள காரியத்தை என்னன்றதை பார்ப்போம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு சிறு மணித்துளிகள் நம்மளோட கவனங்கள் சிதாரவாது. தேவன் நமக்கு இன்றைக்கி என்ன ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். செய்திக்கு முன்பாக தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவிக்காக. எங்களை நேசித்து வளர்க்க நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் முடிவு வேளையிலே உங்களுடைய பாதத்தில் ஒரு சிறு கூட்டமாக வந்திருக்கிறோம். அப்பா, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வெளியே இடத்துல தூரமான தனித்தனியான இடத்துல இருந்தாலும் என் தேவன் அடியானை மறைத்து நீங்கள் பேசுங்க, எனக்கு பேச தெரியாது. உங்களுடைய கரத்தை நீட்டி என்னுடைய நாவை தொட்டு உங்களுடைய வார்த்தைகளை வைங்கப்பா. இந்த கேட்கிற செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கு இந்த வேலையில் எங்களோட இருங்க. பரிசுத்த ஆவியின் துணைக்காக ஜெபிக்கிறோம். தேவன், இந்த செய்தியில் வருகிற வார்த்தைகள் எந்த ஒரு சொந்த வார்த்தைகளாகவும் இல்லாமல் தேவன் ஒரு பிரதிநிதியாக பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறதுக்கும் தகப்பனே. இன்றைய வேலை முழுதும் கூட இருங்க. பலவீனமான பாத்திரம் நான், தேவன் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 38 இவ்வாறாக சொல்லுது: அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய பணியில் அங்கங்கே போயிட்டுருக்கும் போது நடுவில் ஒரு தடவை அவங்கள பார்த்து வேத பாரகர்லாம் ஒரு கொஷின் பண்ணுறாங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பிரதியுத்தரமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரு கான்வர்சேஷன் நடக்குதாங்க. என்ன அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா, 39 வசனம்: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 4 சுவிசேஷத்தில் பார்த்தாலும் ஒரு 3 முறை தேவன் யோனா தீர்க்கதரிசியை பற்றி, இயேசு கிறிஸ்து யோனா தீர்க்கதரிசியை பற்றி பேசியிருக்கிற காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, யோனா தீர்க்கதரிசிய ஒரு அடையாளம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே தென்தேசத்து ராஜஸ்திரீ அப்படின்ட்டு 42ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அடையாளம் என்னப்பா, ஏதோ ஒரு அடையாளம் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தேவன் அவங்களுக்கு முன்னாடியே தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க, முடவர்களை எழுப்பியிருக்காங்க, குருடர்களை பார்வையிட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் அவங்களுக்கு வேற ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி அப்படின்ட்டு யோனா தீர்க்கதரிசியோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோனா தீர்க்கதரிசியோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 40ஆவது வசனத்தில், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அதாவது யோனா தீர்க்கதரிசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடச்சுங்க தெரியும்ல, 3 நாள் இரவும் பகலும் அவங்களோட மீனோட வயிற்றில் இருந்தாங்க. இதே மாதிரி தான் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்ட்டு இந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே யோனா தீர்க்கதரிசியோட சம்பவம் ரொம்ப நல்லாவே தெரியும். யோனா எங்கேருந்து எங்கே போனாங்க? யோனாவை தேவன் கூப்பிடும் பொழுது அவங்க நினிவேக்கு பிரயாணப்பட்டு போக சொன்னாங்க. நினிவே மக்களுக்கு போய் ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு கீழே கொடுத்த 2வது சம்பவம் தென்தேசத்து ராஜஸ்திரீ அவங்கள பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க யார் அப்படின்னா, சேபா நாட்டு ராணி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய நாட்டிலிருந்து எருசலேமை நோக்கி போகிறாங்க. எருசலேமில் சாலமோன் ராஜாவை பார்க்கறதுக்காக அவங்களோட பிரயாணம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 பிரயாணத்தை நம்ம பார்க்க முடியுது. முதலாவது யோனா அவங்க நினிவேக்கு போகிற ஒரு பிரயாணம். இந்த பக்கத்தில் தென்தேசத்து ராணி, சேபா தேசத்து ராணி எருசலேமை நோக்கி போகிற ஒரு பயணமாக இருக்குது அப்படின்ட்டு. தேவன் இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 சம்பவங்களை கொடுத்ததுக்கு இது ஒரு கோஇன்சிடென்ஸாக இல்லை, இதில் என்ன ஒரு உள்ளான காரியம் இருக்குன்னு அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு சற்றே பார்க்கும்போது, ஏன் இந்த 2 அடையாளத்தை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, தேவன் அடையாளம் வேணும்னு அவங்க கேட்குற பொழுது தேவன் என்ன ஒரு பதில் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னு அவங்கள அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டும் அவங்க கேட்ட ஒரு அடையாளத்தை என்ன அப்படின்ற ஒரு ஆன்சரும் பண்ணுறாங்க.
என்ன அப்படின்னா, யோனா வந்து 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தாங்களே, அதுமாரி மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து அவங்க பாட அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருந்த வேதப்பாரகர் ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து இதுதான்ப்பா உனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு வேதாகமத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு தானியேல் 7 வெளிப்படுத்தல் 13 இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருக்குது அப்படின்றத பார்த்தாலும், இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அடையாளம் இந்த சந்ததியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாங்க, இதுதான் பெரிய அடையாளம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து யோனா தீர்க்கதரிசியோட கம்பேர் பண்ணி கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாகவே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நாம் நம்ம தேவனை இன்னும் அதிகமாக நம்பணும் அப்படின்றதுக்காக. தேவன் சொன்ன காரியங்கள் சொன்ன விதமாக நடக்கும். தேவன் இந்த ப்ராஃபஸி எல்லாமே கொடுத்ததோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். அவர் உயிரோடு இருந்தாங்க, அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நமக்கு இருக்கிற தேவன் ஒரு உண்மையான தேவன், உயிர் தெழுந்த தேவன்ற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறதுக்காக தான் இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்கள். பவுல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்கள் வந்து அடையாளம் வேணும்னு கேட்டாங்க, கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை தேடுறாங்க. ஆனால் உண்மையான தேவனை சந்ததி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி நம்ம இது பண்ணுறது யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பவுல் இந்த இடத்துல வந்து நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இதுதான் இந்த சந்ததிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வேதப்பாரகர் கேட்கும் பொழுது தேவன் யோனா தீர்க்கதரிசியோட வாழ்க்கை அடையாளமாக கூறி இதுதான் இந்த சந்ததிக்கு இருக்க ஒரு பெரிய அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இயேசு கிறிஸ்து வந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க, மரித்தாங்க, உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாக இருக்கே, இதை எப்படி நான் நம்புறது, இதை நான் நேரில் பார்க்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இதோட உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக தான் தேவன் அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், தானியேல் தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், தேவன் சொன்னது சொல்லிய விதமாக துல்லியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம நம்பணுன்றதுக்காக இது எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளமாக என்ன நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்காக மரித்தாங்க, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டாங்க, நமக்காக உயிர் தெழுந்தார் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதை ஒரு அடையாளமாக அவங்க கேட்டாங்க, 2 அடையாளம் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். முதல்ல என்ன ஒரு சம்பவமாக இருக்குது, யோனா தீர்க்கதரிசியோட ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. எதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை ஒரு வாழ்க்கையை சொல்லி இதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்ற சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம யோனா தீர்க்கதரிசியோட வாழ்க்கைக்கு நம்ம போவோம். நமக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரிந்த ஒரு சம்பவம். அப்படி தான் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுது. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்த மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். தேவன் என்ன சொல்கிறாங்க, யோனா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போப்பா, நீ போய் யோனாவை போய் சொல்கிறாங்க, நீ வந்து நினிவே நகரத்துக்கு போ, அவங்களுடைய அக்கிரமம் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடு, அவங்களுக்கு நீ வந்து பேசு, அவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ண, அவங்க பண்ணுறது என்ன தப்பு நீ சொல்லு அப்படின்னு அவங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு தேவன். இந்த சம்பவம் தெரியும். யோனா என்ன பண்ணாங்க, நினிவேக்கு போகாமல் கப்பல் ஏறி தர்ஷிஷ்க்கு போயிட்டாங்க. போகிற வழியில் என்ன ஆச்சு, புயல் வந்தது, கப்பல் வந்து அலைக்கழிச்சு போயிட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அங்கேருந்து மக்கள் எல்லாம் தேடுறாங்க, யோனா தூங்கிட்டு இருக்காங்க. யோனாக்கு தெரிஞ்சிருச்சு, என்னால் தான், நான் பண்ண தவறுனால தான் தேவன் எனக்கு உணர்த்துறாங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நினிவேக்கு போ அப்படின்னு தேவன் யோனாக்கு சொல்கிறாங்க. நினிவே எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது,
நமக்கு மனசில் சின்ன வயசுல இந்த கதை தெரிஞ்சதுனால நினிவே அப்படின்ற ஒரு பேர் கேட்ட உடனே நமக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, அது ஒரு சின்ஃபுல், ஒரு விக்கடான, ஒரு பொல்லாத ஒரு பட்டணமாக இருந்தது. ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பட்டணமாக இருந்தது. ஒரு தீய பழக்கம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஒரு விக்கடான பிளேஸாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. சரி, இது நினிவே பற்றின நம்மளோட எண்ணம். தேவனுக்கு நினிவே பட்டணத்தை பற்றின ஒரு எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? நினிவே பட்டணம் இப்படி விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. தேவன் நினிவே பட்டணத்தின் மீதாக என்ன ஒரு எண்ணம் வைத்தவராக இருந்திருப்பாங்க? இது ஒரு வேளை தீய பழக்க வழக்கம் நடந்த ஒரு பட்டணம்னு அதை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்களா? அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்திருப்பாங்களா? இல்லை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்களா? இல்லை இது நல்ல பட்டணம் கிடையாது, இதை நான் அழிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்களா? இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த மக்களை அட்ரஸ் பண்ணும்போது தேவன் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அட்ரஸ் பண்ணுறாங்க. நினிவே மக்களும் அதே மாதிரியான காரியங்கள் செய்து ஒரு பொல்லாத ஒரு சந்ததியாக தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் அந்த பட்டணத்தை நேசிச்சாரா இல்லையா? நேசித்தாங்க. ஏன்? அவங்க நேசித்ததுனால தான் அந்த பட்டணத்துக்கு ஒரு பிரசங்கி வேணும், அவங்க மனம் திரும்பணும்னு நினச்சி யோனாவை அந்த பட்டணத்துக்கு தேவன் அனுப்புகிறாங்க. தேவன் நம்ம மேலே அன்பு கொடுத்ததுனால அவரோட ஒரே பிறனகுமாரனை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவன் இந்த நினிவே மக்கள் மீதும் அன்பாக இருந்ததுனால யோனா தீர்க்கதரிசியை அங்கே போய் அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல யோனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேவனோட பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு, கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. எதனால யோனா அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க? ஏன்னா அந்த பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுறதே வேஸ்ட்டுப்பா, எப்படி அவங்க கேட்க போகிறதில்ல, மனம் திரும்ப போகிறதில்ல, அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, ஒருவேளை என்னையும் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனோட சத்தியத்தை கொண்டுட்டு போயிட்டு நம்ம வேறு ஒரு மதம் இருக்கிற ஒரு பிளேஸில், ஒரு வேறு நம்ம சத்தியத்தில் இல்லாதவங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறு மதத்தினருக்கு மத்தியில் போயிட்டு, வேறு மதத்தினர் வாழ்கிற காலனிக்குள்ளே போயிட்டு நம்மளால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? நம்ம என்ன யோசிப்போம்? எப்படியும் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் அவங்க பாதி பேர் கேட்க போகிறதே இல்லை, எதுக்காக பண்ணணும், நான் போய் பிரசங்கம் பண்ணேன்னா அது எனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த இடத்த தவிர்த்துட்டு எந்த இடத்துக்கு போகலான்னு நமக்கு கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போகலான்ற ஒரு முயற்சியில் இருப்போம். மேபி யோனாவோட மனசுலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்திருக்கலாம். தேவனோட சொன்ன காரியத்தை மீறி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பிரயாணம் பண்ணுறதுக்காக படகுல ஏறுறாங்க. தர்ஷீஸ் போகிற இடத்துக்கு கப்பலில் ஏறிட்டாங்க. தேவன் அந்த இடத்துல ஒரு புயல் வருது. அந்த ஆப்வியஸாக அது யார் கொடுத்துருவா? தேவன் யோனாக்கு உணர்த்துறதுக்காக ஒரு புயல் வருது. யோனா எந்திரிச்சிடுறாங்க. என்னை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவனை தூக்கி தண்ணியில் போட்டால் இவர் இறந்துருவார் அப்படின்றது தெரியும். யோனா சொல்கிறாரு, இது தேவனோட காரியமாக இருக்குது, என்னை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பிழைச்சிருவீங்கன்னு மக்கள் எல்லோரும் யோனாவை தூக்கி தண்ணியில் போடுறாங்க. அந்த இடத்துல அந்த கடல் அமைதியாயிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதே போல் ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடக்கும். அவங்களோட சிஷ்யர்களும் பிரயாணப்பட்டு படகுல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? கடல் கொந்தளிக்கும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கப்பல் அடிப்படத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. சீஷர்கள்லாம் ஐயோ கடவுளே, நாங்கள் இறக்க போகிறோமே, உங்களுக்கு தெரியலையா அப்படி கேட்கும்போது, அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு ஏன் விசுவாசம் எல்லாம் போயிடுச்சுன்னு கேட்பாங்க. இறையாதே அமைதலாக இருன்னு சொல்லுவாங்க. காற்றும் கடலும் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அமைதியாக இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல யோனா தீர்க்கதரிசியோட அடையாளம் நமக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சூறாவளி போல் கஷ்டங்கள், இல்லை நம்மளுடைய வாழ்க்கை ஒரு புயல் அடித்ததுக்கு போல் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் எப்போ இந்த யோனாவை தூக்கி உள்ளே போட்டாங்களோ, யோனாவை தண்ணியில் போடும் பொழுது அவர் இறந்துருவாங்கன்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கும். இருந்தாலும் போட்டாங்க, தண்ணி அமைதலாயிடுச்சு. எப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு புயல் கடந்து போன, ஒரு கஷ்டம் கடந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்குதோ, இயேசு கிறிஸ்துவை நான் மனதார ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார்ன்ற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவ நான் எனக்குள்ளே கொண்டு வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இறைச்சலுமே இல்லை, அமைதி காணப்படுது அப்படின்னு தான் பார்க்க முடியும். யோனாவை தூக்கி இங்கே தண்ணிக்குள்ளே போட்டாங்க, கடல் அமைதியாயிருச்சு. இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, நமக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு புயல் போன்ற வாழ்க்கை நிதானமாக அமைதியாக மாறும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் 17:27 இப்படியா சொல்லுது, என் சமாதானத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் மேபி என்ன ஒரு கஷ்டமாக இருக்குமோ,
ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் பொழுது தேவனே உங்கள் பாதத்தில் வரும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருப்போம். வெஸ்பர் கேட்டிருப்போம், ஓய்வு நாள் பள்ளி பாடங்களில் கலந்துருப்போம், தெய்வீக ஆராதனை நம்ம கூட இருந்திருப்போம். இன்னுமுமே நம்ம மனசில் எனக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு ரணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனைகள் இருக்குது, என் வாழ்க்கையில் புயல் அடித்து கொண்டே இருக்குது, எனக்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் தேவனை நம்ம முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அந்த பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பாங்க. யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவமாக காணப்பட்டது. சரி, யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க. என்ன நடந்தது? தேவன் ஒரு மீன்கிட்ட பேசியிருந்தாங்க. மீன் யோனாவை விழுங்கிடுச்சு. யோனா என்ன பண்ணாங்க? 3 நாள் மீனோட வயிற்றில் இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். 3 நாள் மீனோட வயிற்றில் இருந்த யோனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நினிவேல போய் அந்த யோனா வெளியே விட்டுருச்சு. அவர் தண்ணியிலேருந்து எழுந்துச்சு வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க? 40 நாள் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யோனா 3ஆவது அதிகாரம் 2-3 வசனங்கள். யோனா 3:2-3. நீ எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். சரி, யோனாவோட வாழ்க்கையில் என்ன நடக்குது? 3 நாள் மீனோட வயிற்றில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 40 நாள் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதே போல் ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். 3 நாள் பூமியினோட இருதயத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது? 40 நாள் அவர்களோட சீஷர்கள் மத்தியில் தேவன் இருந்து அவங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த யோனாவோட வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையும் ஒரு பேரலாக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஜோனா வாஸ் அ டைப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான சம்பவத்தை நம்ம யோனாவோட வாழ்க்கையிலே பார்க்க முடியுது. சரி, யோனா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நினிவே மக்கள் யாராக இருக்கிறாங்க? நினிவே மக்கள் ஒரு பொல்லாத, ஒரு அக்கிரமம் செய்கிற, ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியாக இருக்காங்க. தேவன் அவங்க மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி அனுப்புகிறாங்க. யோனா தேவனை விட்டு விலகி போகணுன்னு நினச்சாலும் தேவன் திரும்ப கூப்பிட்டு வராங்க. அப்போது ஒரு 3 நாள் ஒரு கடினமான ஒரு பிரயாணம், மீன் வயிற்றில் இருக்கிறதுனா அவ்வளோ ஒரு ஈஸியான டாஸ்காக இருந்திருக்கு. அதில் யோனாவை நம்ம மேபி பரலோகத்துக்கு போய் பார்த்து கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஜேர்னி. ஒரு 3 நாள் ஒரு கடினமான, ஒரு கஷ்டமான, மேபி வயிற்றில் ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். என்ன ஒரு ஜோனில் யோனா இருந்திருப்பாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பிரயாணத்தை, ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னியை மேற்கொண்டு அங்கே போய் 40 நாள் பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து இதே போல் பூமியினோட இருதயத்தில், அதாவது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள், அந்த ஒரு 3 நாள் பிரயாணம் அவருக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான, யாருமே அதை செஞ்சு கூட பார்க்கலான்னு யோசித்து பார்க்க முடியாத அளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டாங்க. எதுக்காக? நமக்காக. அதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு 40 நாள் வந்து அவரோட மக்கள் கூட இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல யோனா இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த நினிவே மக்களாக யார் இருக்கோம்? நம்ம தான் இருக்கோம். தேவன் நம்ம மேலே கொண்ட அளவு கடந்த அன்பினால் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கோ, நமக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் நிச்சயத்தை திரும்ப சொல்கிறதுக்காகவும் நம்ம பூமியில் வந்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். யோனாவோட எண்ணம் இந்த நினிவே மக்கள் மேலே என்னவாக இருந்தது? நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறது வேஸ்ட்டு, அங்கே யாருமே கேட்க போகிறது கிடையாது, அவங்க எனக்கு விரோதமாக இருக்காங்க, நான் போகிறதே வேஸ்ட்டு, அவங்க எப்படியுமே மனம் திரும்ப மாட்டாங்கன்னு அவங்கள ஒதுக்கி வச்ச ஒரு மக்களாக இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் மனசில் என்ன உட்பட, நான் மனம் திரும்ப போகிறதே இல்லை, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தேவனுக்கு தூரமாக போயிடுச்சு, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு எப்படி தேவனால் எப்படி என்கிட்ட வர முடியும், என்னை தேவன் நேசிக்க முடியுமா, நான் தேவனுக்கு விரோதமாக அவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பொல்லாத சந்ததியாக தான் யார் இருந்தா? நினிவே மக்கள் இருந்தாங்க. நினிவே மக்களை தேவன் நேசித்து அவங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்காங்கன்னா நிச்சயமாக அதே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளோட பாவங்கள் எவ்வளவா இருந்தாலும் நம்ம கிட்ட வரதுக்கு அவர் இன்னும் அதிகமாக நேசிக்கிறாங்க, அவர் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தேவன் யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையை நமக்கு சொன்னது விதமாக
இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம யோசிச்சு பார்ப்போம். யோனா போயிட்டு அந்த நினிவே மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணாங்க. அங்கே இருந்த எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இது சாத்தியமாகி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு வேளை ஒரு பீச்சில் இருக்கோம். ஒரு பீச்சில் நம்ம குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட போய் இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் தண்ணிக்குள்ளேருந்து இப்படி எஞ்சி வரலே வராங்க. நம்ம அவரை பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கும்? பீச் ஓரமாக கடற்கரை நம்ம இருந்துகிட்ருக்கோம். திடீர்னு ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் நடந்து வராங்க அப்படின்னா, வெளியில் தேவன் என்னை இங்கே வர சொல்லியிருக்காங்க, நான் தேவனுடைய மனுஷன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிப்போமா? அங்கே இருந்த மக்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? நினிவே மக்களுக்கு யோனான்னு ஒருத்தர் வர போகிறாங்க, இப்படி பிரசங்கம் பண்ண போகிறாங்க, நமக்கு நியாய தீர்ப்பு நடக்க போகுதுன்னு எந்த ஒரு எண்ணமுமே இருந்திருக்காது. யோனா தீர்க்கதரிசி அவங்களுக்கு மத்தியில் எழும்பி நடந்து வெளில வராங்க. இதை பார்த்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கும். அது தண்ணியிலேருந்து யாரா இவர் கடல்லேருந்து எந்திச்சு வராங்களே அப்படின்ற ஒரு மிராக்கல்ல தேவன் சொன்ன காரியங்கள் தீர்க்கதரிசி மூலமாக அவங்க கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மனதார ரிப்பன் பண்ணாங்க, பாவ அறிக்கை பண்ணி மனம் திரும்பினாங்க. வசனம் இப்படியா சொல்லுது, மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். என்ன சொல்கிறாங்க? நினிவே மக்கள் நியாய தீர்ப்பில் எழும்பி நிற்பாங்களாம். அது ஒரு பொல்லாத ஒரு சந்ததியாக இருந்தது, ஒரு விக்கட் பீப்புளாக, ஒரு விக்கட் நேஷனாக இருந்தது. ஆனால் இந்த பீப்புள் தே ஷல் ரைஸ் இன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சந்ததி நியாய தீர்ப்பின் நாளிலே எழுந்து மற்றவங்க நியாயம் சுமத்துவாங்க. அப்படின்னா இந்த சந்ததிக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எது நல்லது, எது கெட்டது, எது நியாயம், எது தப்புன்னு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் யோனா தீர்க்கதரிசியோட அடையாளத்தை அவங்க கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தங்களோட பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்புகிறாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அவங்க எழும்புவாங்க. அவங்க தேவனுடைய மரணம், தேவனுடைய உயிர்த்தெழுதலை முழுமையாக நம்பினாங்க, மனம் திரும்பப்பட்டாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அவங்களும் எழும்பி நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அடையாளமாக, அந்த அடையாளம் இதுதான் ஒரு பெரிய அடையாளம் அப்படின்றத இயேசு கிறிஸ்து வேதபாரர்கள் சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. தேவன் நம்ம மனம் திரும்புறதுக்காக கண்டினியூஸாக அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம மனம் மாறதுக்கு, நம்ம குணப்படுறது கூட தேவ தயவு நம்மளை குணப்படுத்துது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நம்மளால் முடியல. நினிவே மக்களுக்கு யோனான்னு ஒருத்தர் வரப்போகிறான்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எதையுமே யோசிக்கலை. அவங்க இஷ்டப்படி செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்துகிறாங்க. இந்த நினிவே மக்கள் யார்? நம்ம தான். நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ மெஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோத்துக்கு குழப்ப முடியுமோ, எவ்வளோத்துக்கு சீர்கெடுக்க முடியுமோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் நமக்காக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவங்க வரைஞ்சிட்ருக்காங்க. என்னாவது பண்ணி என் பிள்ளையை நான் காப்பாற்றிட மாட்டேனா, இந்த வழியில் ஒரு நபரை நான் அனுப்பி அவரை நான் திருத்திட மாட்டேனா, யார் மூலயமா ஒரு செய்தியை கொடுத்து நான் அவங்களை திருத்திட மாட்டேனா, அவங்களுக்கு ஒரு உணர்த்துதல் வரும்பொழுது அவங்க உணர்ந்து திருந்திட மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து குலைச்சி கொண்டுட்டு இருக்கும் போது அந்த நினிவே மக்கள் மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குன்னு இல்லை, எது சரி தவறுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு அக்கிரமமான காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நமக்காக அவரோட திட்டத்தை வரைஞ்சி கொண்டு இருந்தார். நினிவே மக்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. யோனா ஒருத்தர் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, நம்ம மனம் திரும்ப போகிறோன்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அதே போல் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு சத்தியத்துக்குள்ளே இருக்கோம். தேவனின் சத்தியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணணும், நான் எப்படி வாழணும் அப்படின்ற தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இல்லாமல் நம்மளோட இஷ்டத்துக்கு இருக்கோம். ஆனால் தேவன் நம்மளோட ரட்சிப்புக்கான திட்டங்களை அவர் வரைந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு பயந்து மனம் திரும்பினாங்க. அவங்களுக்கு நியாய தீர்ப்பில் மற்றவங்க மேலே தீர்ப்பை சுமத்துறதுக்கான ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவனுக்கு பயப்படணும். ஏன் அப்படின்னா தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு இருக்கு. நினிவே மக்கள் தேவனுக்கு பயந்தாங்க, அவங்களுக்கு ரிப்பன் பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க, நியாய தீர்ப்பில் அவங்க எழும்பி நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது தேவன் கொடுத்த முதலாவது அடையாளம். ரெண்டாவது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். தென் தேசத்து ராணி, இவங்க யாருன்றது நமக்கு தெரியும். யார்? சேபா நாட்டோட ராணி. இவங்க பிரயாணமாக எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. யாரை பார்க்க போகிறாங்க? சாலமோனை பார்க்க போகிறாங்க. சாலமோனை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். தாவீது தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டணும், தேவனுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க.
ஆனால் தாவீதோட கையில் ரத்த பலிகள் சுமந்ததுனால தாவீது வந்து கட்ட முடியாது, உன்னோட மகன் சாலமோன் தான் கட்டுறாங்க அப்படின்னு தேவன் மூலமாக அவங்களுக்கு செய்தி வருது. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாலமோன் யாராக இருக்கார்? தேவனுக்காக வீடு கட்டின, தேவனுக்காகவே ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு நபராக இருக்கிறாரு. ரெண்டாவது, சாலமோன்கிட்ட தேவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சூஸ் பண்ணுறாங்க? எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எதுக்காக ஞானம்? இந்த மக்களை அரசாளுவதற்கான ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ சாலமோன் கிட்ட இருக்கிற ரெண்டு விஷயத்த, சாலமோன் தேவனோட வீடை கட்டுறவங்களாக இருக்கிறாங்க, தேவனுக்காக ஒரு வீடை கட்டுறவராக இருக்கிறாங்க. சாலமோன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறாங்க. எப்படி யோனா ஒரு இயேசு கிறிஸ்துவோட அடையாளமாக இருந்தாங்களோ, சாலமோன் அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன சொல்லிட்டு போனாங்க? யோவான் 14 நான் உங்களுக்காக போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வருவேன், உங்களை நான் எடுத்துக்கொண்டு போவேன்னு சொல்கிறாங்க. ஸோ சாலமோன் எப்படி தேவனுக்காக ஒரு வீடை கட்டி நியாய தீர்ப்பதற்கான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ, இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே ஒரு வீடை கட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து நியாயம் தீர்த்து நம்மளையும் அவங்களோட கூட்டிக் கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு கிரைஸ்டோட ஒரு ரெப்ளிகேஷனாக சாலமோன் அங்கே இருக்காங்க. இந்த சாலமோன் த வைசஸ்ட் மேன் எவர் லிவ்டு, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படின்னு சாலமோன் நம்ம சொல்லலாம். அவங்கள பார்க்கறதுக்காக இந்த தென்தேசத்து ராணி பிரயாணமாக போயிட்டுருக்காங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் 2 நாளாகமம் 9வது அதிகாரத்தில் இருக்குது, நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு, அதாவது சாலமோன் தேவனுக்காக ஆலயம் கட்ட 20 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எவ்வளோ எலகண்ட்டாக கட்டினாங்க, எவ்வளோ சூப்பராக கட்டினாங்க அப்படின்றது தெரியும். அதே அதிகாரத்தில் 15வது வசனம் 16 வாசிக்கிறேன். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தை குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளைகளை விட்டு விலகாதிருங்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலைகள் எல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. இதை பார்க்கறதுக்காக யார் வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த அதிகாரத்தில் 9:1 2 நாளாகமம் 9 வசனம் 1, சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுந்தியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களையோடும் எருசலேமுக்கு வந்தாள். சரி, எதுக்காக வராங்களா அந்த ராஜஸ்திரீ? சாலமோன் கிட்ட கொஷின் கேட்கறதுக்கு. நம்ம இந்த இடத்துல 2 பிரயாணம் பார்த்தோம். யோனா நினிவேக்கு போகிறாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்காக. தென்தேச ராஜஸ்திரீ சேபா நாட்டு ராணி எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வராங்க, சாலமோன்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்காக வராங்க அப்படின்னு பார்க்குறோம். சாலமோன் இயேசு கிறிஸ்துக்கு போனால் இந்த இடத்துல எப்படி நினிவே மக்கள் நம்ம அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தென்தேச ராஜஸ்திரீ யார்? நம்மளாக இருக்கோம். நம்மளுடைய ராஜாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ராணி எப்படி ராஜாவை சந்தித்து கேள்விகள் கேட்க போகிறாங்களோ, தேவன் இடத்துல கேட்கிறதுக்கு நம்ம கேள்விகள் இருக்குதா? இந்த ராஜஸ்திரீ கடினமான ஹார்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஆங்கில நம்ம போட்டிருக்கு. தேவன் இடத்துல நம்ம கேட்குறதுக்கு நம்ம அவ்வளோ கேள்வி வச்சுருப்போம். தேவனை ஏன் எனக்கு இதை என் வாழ்க்கையில் கட்டளை இட்டீங்க? ஏன் எனக்கு இதை தரலை? நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கேட்டேன், எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை? ஏன் எனக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை இல்லை? எல்லாருக்கும் ஒரு நார்மலான வாழ்க்கை இருக்குது, எதுக்காக இதை கொடுத்தீங்க? நீங்கள் எதுக்கு இதை கொடுத்தீங்க? எதுக்கு இதை எடுத்துக்கிட்டீங்க? நமக்கு தேவன்கிட்ட எவ்வளோ நம்ம ஒரு கேள்விகள் கேட்குறவங்களா இருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. 3வது வசனம், சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரண்மனையும் அவன் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவருடைய பானபாத்திரங்களையும் அவர் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவன் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக அதை எழுதியிருக்காங்க. அந்த ராஜஸ்திரீ அவருடைய ஆலயத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே இருந்த பானபத்திரக்காரர், அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஒரு அஸ்டானிஷ்டாக இருந்தாங்களாம். நம்ம அந்த ராஜஸ்திரியை போல் நம்ம ராஜாவை பார்க்க போகும் பொழுது, பரலோகத்தில் தேவன் நமக்காக கட்டி வச்சிருக்க ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது, அது எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் மறந்து போயிடும். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பிரம்மை கொண்டு அவங்க என்ன நடந்துக்குது என்ன பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்களாம். தொடர்ந்து வாசிச்சா அதில் இருக்கும், ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தியை
செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. என்ன சொல்கிறாங்களா? சாலமோன் கட்டின ஆலயம் இப்படியா இருக்குது, இவ்வளவா இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஐடியாவில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன இருந்துச்சா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் இதில் பாதி கூட இல்லையே, எனக்கு பாதி கூட நான் கேள்விப்படலேன்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஆண்டாண்டு காலமாக இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி, இயேசு கிறிஸ்துவோட ஆளுமை, அவங்களோட ஆலயம், அவங்க இப்படி வரப்போகிறாங்கன்னு எவ்வளவோ நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் நம்ம அதை நேரில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குமா நமக்கு? நான் கேட்டதில் எனக்கு பாதி கூட தெரிஞ்சுக்கலேன்னு அவ்வளோ ஒரு மகிமையான இடத்த தேவன் நமக்காக ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவன்கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன வாஞ்சியாக இருக்கோம்? வேத பாரகர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து 2 அடையாளம் சொன்னாங்க. யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையினோட அடையாளமும் சேபா நடந்த ராணியோட அடையாளமும். யோனா தீர்க்கதரிசி எப்படி 3 நாள் மீனோட வயிற்றில் இரவும் பகலும் இருந்தாங்களோ, மனுஷகுமாரன் இரவும் பகலும் பூமியோட இதயத்தில் இருந்தாங்க. அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்தார் அப்படின்றது ஒரு அடையாளம். அதுதான் இருக்கிறதுல பெரிய ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையின் மூலமாக சொல்லியிருக்காங்க. தென்தேச ராணியோட வாழ்க்கையின் மூலமாக சொல்லியிருக்காங்க. யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு பிரயாணப்பட்டு போனாங்க. அதன் மூலமாக தென்தேசத்து ராணி சாலமோனை பார்க்க போயிருக்காங்க. இதோட லிட்ரல் மீனிங் இல்லாமல் இன்னொரு லெவல் ஆஃப் மீனிங்கை புரிஞ்சுப்போம். யோனா நினிவேக்கு போன மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்தாங்க. தென்தேசத்து ராணி சாலமோனை பார்க்க போகிறாங்க. யோனா வந்ததுனால நம்மளாலையும் போய் அந்த ராஜாவை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நினிவே அவங்கள பற்றி, இந்த தென்தேசத்து ராணியை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயுல 12:42 தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோன் கிட்ட கேள்விகள் கேட்க வந்த அந்த ராஜஸ்திரீ அரண்மனையை கண்டு பிரமிப்பு அடைந்து கேள்விகள் கேட்க இல்லாமல் அந்த ராஜாவோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டா, நம்மளும் தேவனோட மகிமை புரிஞ்சு கொள்ளும் பொழுது இந்த தென்தேசத்து ராஜஸ்திரீ எப்படி நியாய தீர்ப்பில் இருந்தாங்களோ நம்மளும் இந்த நியாய தீர்ப்பில் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். நினிவே மக்கள் நியாய தீர்ப்பில் இருந்தாங்க. எதனால்? அவங்க தேவன் யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க, இயேசு கிறிஸ்து நம்பினாங்க, தேவனை நம்பினாங்க. தென்தேசத்து ராணி அவர்களும் நியாய தீர்ப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவனோட ஞானத்தை போய் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்ததுனால. இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட எனக்கு ஒரு அடையாளத்தை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? தேவன் நமக்காக ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் வந்தேன், நான் உங்கள் மேலே நீங்கள் ஒரு அக்கிரமம் செய்கிற ஒரு சந்ததியாக தான்ப்பா இருக்கீங்க, ஆனால் உங்கள் மேலே வச்ச அளவு கடந்த அன்புனால் நான் வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்தேன். நான் சிலுவையில் மரித்தேன், அடக்கம் பண்ணேன், உயிர் தெழுந்தேன். இவை யாவும் நான் உங்களுக்காக பண்ணேன். இதுதான் நான் விட்டு சென்ற ஒரு பெரிய அடையாளம் அப்படின்ற சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை தொட்டாங்கன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோமா? அந்த வேற பாரகர் தேவனிடத்தில் ஒரு அடையாளம் கேட்டாங்க. நம்ம தேவன் இதை விட்டு சென்ற அடையாளத்தை நம்பி தேவனோட 2ஆம் மகரில் எப்படி இந்த நினிவே மக்கள் அவங்க பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி நியாய தீர்ப்பு நாள் எழும்பி நிற்க போகிறாங்களோ, எப்படி இந்த தென்தேசத்து ராஜஸ்திரீ தேவனோட ஞானத்தை கேட்கணும், அவங்கள போய் பார்க்கணும், அந்த ஆலயத்தை பார்க்கணுன்ற வாஞ்சை அவங்களுக்குள்ளே இருந்ததுனால நியாய தீர்ப்பு எழும்பி நிற்பாங்களோ, நம்மளும் தேவனோட சமூகத்தில் தேவனை நான் காண வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோட பயணிப்போம். இந்த வாரம் ஒரு துவக்கமாக நமக்கு இருக்கட்டும். தேவன் தாமே நம்ம ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.